ஆடு நன்னாண்டி எப்பவுமே ஒன்று வச்சுக்கணும். நாம இன்னும் சௌக்கியமா இருக்கான்னு நினைச்சிருந்தோம். ஊரெல்லாம் பேரெல்லாம் சொல்ல மாட்டேன். ஒரு பெரிய மில் ஓனரை நான் உபன்யாசம் வச்சேன். பெரிய மில் அதிகம், என்னெல்லாம் வசதி உண்டோ அவ்வளவு. ஒரு பங்களா பக்கத்துல இந்த மாதிரி ஒரு வீடு, இதுல எனக்கு ரூம் கொடுத்து சமையல்காரர் போட்டு, பிராமண சமையல்காரர் போட்டு சமையல் ராமாயணம் ஏற்பாடு பண்ணி கேட்குறேன். பக்கத்தில் உட்காந்து தினமும் கேட்குறேன். நிம்மதியாக இருக்கு. கோட்டீஸ்வர் நான் போய் பக்கத்தில் இப்படி நின்ன கிருஷ்ணன் பக்கத்தில் குச்சியில நிற்கிறாப்புல நிற்க. ராத்திரி உபன்யாசம் முடிஞ்சு காலையில் பேப்பர் வந்தவுடனே எங்கிட்ட கொண்டு கொடுப்பேன். சாமி படிங்கோ, நீங்க படிக்கலையா? நான் அப்படி காலில் போகிறவும் படிப்பேன். நீங்க படி. நல்ல ராத்திரி வந்தவுடனே சாப்பிட்டாச்சு. அவரும் சாப்பிட்டுட்டார். எங்கள் நம்பரோட இந்த மாதிரி வெட்ட வெளியில், நான் தங்கி இருக்கிற இடத்துக்கு வெளியில் அவர் பங்களா அங்கே இருக்குது. இந்த மாதிரி பெஞ்சு, 2 பெஞ்சு, அவர் 2 பெஞ்சு, நான் 2 பெஞ்சில் உட்காந்து ராத்திரி பேசணும். என் கூடவே பெஞ்சில் படுத்துக்கிறேன். பெஞ்சில் ஃபேன் வச்சு 4-5 நாள் கழிச்சு கண்ணு ஜலம். சாமி இப்போதான் 5 நாளாக நான் நிம்மதியாக தூங்குறேன். நான் எத்தனை ஏசி ரூம் இருக்கு, அங்கெல்லாம் தூக்கம் வரல சாமி. இங்கே உன் கூட இந்த பெஞ்சில் படுத்துக்கிறேன், தூங்குறேன். அப்படி அழகு கண்ண ஜலம். ஒரு நாளைக்கு காலையில் நான் டீயை குடிச்சுட்டு ஜபம்லாம் முடிச்சுட்டு உட்காந்துருக்கேன். அவர் நான் எனக்கு போட்டுருக்கிற இந்த மாதிரி இடத்துல சேரில் உட்காந்துருக்கேன். பேப்பர் படிச்சு காலையில் வந்துட்டேன். ஜாதகத்தை எடுத்து 8 மணிக்கு. உனக்கு முதலாளி ஜாதகம் பார்க்கணுமோ அப்படின்னு கேட்டேன். பார்த்து சொல்லும் நான் எப்படி இருக்கேன். நிம்மதி இல்லை. வெளியில எல்லாரும் நான் பார்க்க காரில் போகிறதும் பங்களாவில் இருக்கிறதும் சரி. முதலாளி பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்து சம்பந்தார் வீட்டில் கடத்தின்னு போயிட்டாங்களா அப்படின்னு எடுத்தோம். ஒரு பையன் சம்பந்தார் கூட்டின்னு போனாலும் முடியாது, கடத்தின்னு போயிட்டாங்க. ஏமாந்து அவர் சொல்றார் வாயார், சாமி நீதான் நிம்மதியா இருக்க. எப்படி நிம்மதியா இருக்கிறதுன்னு ராமாயணத்தை சொல்லிட்டு போறோம். அவருக்கு பாவம் வருஷம் வந்து சொல்லும், அதை ஏற்பாடு பண்ணி கேட்கறதுக்கு நேரம். நானும் சேர்ந்து கண்ண ஜலம் என்ன பண்றது, யோசனை பண்ணிப்பார். நான் தான் வீட்டில் போய் சொன்னேன், எனக்கு காரை தர அதை தர இதை பண்ற. அவர் நிம்மதி இல்லைங்கிறார். நான் என்ன பண்ணணும்? ஒன்று பண்றது. அதுதான் பெரியவாழ்லாம் ஒரு வச்சனம், சிறுக கட்டி பெருக வாழ். ஏன் ஒரு வீடு சின்னதா கட்டணும்னா அப்பதான் பெருகி தொடச்சி எல்லாம் பண்ணணும். பெரிய பங்களாவை கட்டி விட்டோம், அதை பண்ணிட்டோம், இதை நிறுத்திட்டோம், மெயின்டைன் பண்ண முடியாது. இந்த காலத்துல அதுவும் இன்னும் பொம்பளை பிள்ளைகள் கல்யாணம் பண்ணி வரமாட்டேங்க. உங்க வீடு எவ்வளவு, அதுவும் இப்போ
ரொம்ப இடங்கள்ல அக்ரஹாரங்களே போனதுக்கு காரணம் இதுதான். கேள்வியினால மட்டும்தான். நீளமா இருக்கு அக்ரஹாரத்தில் 3 கட்டு வீடு. இங்க இந்த தெருவில் இருக்கா அந்த தெரு வரைக்கும் வீடு. ஆள் பெருக்கிறது, எலி ஓடும், சுண்டல் ஓடும், பெருச்சாடி ஓடும். பொண்ணை கொடுக்குறப்போதே கேட்க கொடுக்குறப்போ கேட்கல. உங்காயம் எங்க இருக்கு? இந்த தெருவில் எங்க இருக்கோ இந்த ஊர்ல நாங்க வரோம். முதல்ல பொண்ணோட அப்பா அம்மா எல்லாம் வந்து வீட்டை பார்க்கணும். வீடு எப்படி இருக்கு? அது ஒரு 4 ரூம் 5 ரூம் இருக்கு, ஹால் இருக்கு அப்படின்னு எந்திரிக்கு போயிடலாம். வேணும் இவ்வளவுலாம் பெருக்கி மாட முடியாது. நாங்கள் ஆள் போட்டிருக்கோம். ஆள் வரலன்னு ஆள் பெருக்கணும். உங்கள் பையன் பெருக்கணும். ஆம்பளை பையன்னா பாத்திரம் தேடி தெரியும், பெருக்க தெரியும், மாப்பு வச்சு தொடக்க தெரியும். அப்படின்னு தான் பொண்ணை கொடுக்கும். பொண்ணோட அப்பா அம்மா தான் பாப்பா முதல்ல குமரை வச்சு எங்களோட கிடைச்சோம். முதல்ல வந்து பார்ப்போம் எப்படி இருக்கு ஏதா. ஏன் நம்மளுக்கு சொல்ல வரேன், ராமரி மேலே ஏறி பார்க்கற இவ்வளவு சொகுச்சா இருக்க, நிம்மதியா இல்லையா? அவனும் நிம்மதியா இல்ல, ஊர்ல இருக்கிறவனும் நிம்மதியா இல்ல. அத பாரு, முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, நம்மளால 10 பேர் நிம்மதியா இருக்கணும். அதுதான் வாழ்க்கை. நான் அடிக்கடி சொல்றேன், பைக்ல போனா கூட தடன்னு போகக்கூடாதுன்னு ஏன் சொல்றேன்? அது தெருவில் நடந்து வருவா. ஒருத்தருக்கு ஹார்ட் பேஷண்டா இருப்பா, சில பேர் சரி முழு போவான். ரேடியோ பெருசா வைக்கப்படாது, டிவியை பெருசா வைக்கப்படாது. ஹார்ட் பேஷண்ட் இருப்பா, அக்கம் பக்கத்தில் மெதுவாக வச்சு கேட்கணும். இதெல்லாம் பண்பு, நாகரிகம். நாகரிகம் மட்டும் இல்லை, ஒருத்தருக்கு உபத்திரவமா இருக்கக்கூடாது, யாருக்கு இடையூறே பண்ணக்கூடாது. நமக்கு இது போதும், நம்ம போதும், தேவையே இல்லை. நம்ம இப்படி இருப்போமே பாரு. தீச்சிகை சிவனும் ஜோதிச்சம் மணி செய்த தூணின் தூச்சுடர் மாடம் ஈண்டிம சுடுதலால் கருமை தோன்றா மீச்சலும் மேகமெல்லாம் விரிசுடர் இலங்கை மேவ காய்ச்சிய இரும்பு மாலை சேர்ந்து ஒளி கயங்க காண வில்படி திற தோல் வீரா நோக்குதி வெண்கண் யானை அல்படி நிறத்த வேணும் ஆடக தலத்தை ஆட கல்படி வைர தென்கால் நகங்களில் கள்ளி கையால் பொற்படி என்ன வீசி பொன்மலை என போவ. யானையை பாரு எப்படி இருக்கிறது, நெகமெல்லாம் எப்படி இருப்பார். பூசல் குமரா நோக்காய் புகரற விளங்கும் பொற்பின் காசுடை கதிரின் கற்றை கால்களால் கதவுகின்ற வீசு பொன் கொடிகளெல்லாம் விசும்பின் விரிந்த மேக மாசு அற துடைத்து அவ்வானம் விளக்குவ போர் மாதிரி கீழேந்து வீசுகின்ற அந்த கதிர்களுடைய இது மேகத்தை பட்டு அது அங்க இருக்கக்கூடிய தூசுகளை போக்குகிறதா. நூல் படத்திலிருந்த பைமுன் சித்திரம் நுனித்த பத்தி கோல்படும் மனைகள் ஆய குலமணி எவையும் கூட்டி சார்பு அடுத்து அரக்கன் மாட தனி மணி நடுவன் சார்த்தி மாலு கடற்கருக்கு இறைவன் பூண்ட மாலை போன்றுள்ளதின் மூது நல்லெறி அறிஞா நோக்காய் நடிநடும் தெருவின் நாப்பன் பல்மணி மாட பத்தி நிழல் படர்வ பண்பால் தம் நிறம் தெரியலாத ஒரு நிறம் சார்கிலாத இன்னது ஒரு புறத்தை என்று புறப்படா புறவி எல்லாம். குதிரை எப்படி இருக்கு, யானை எப்படி இருக்குப்பா, வீரா நீ பாராய். மெல்லன் பளிங்கினால் விளங்குகின்ற மாறனும் அருளச் செய்த மாளிகை, மன்மதனே அசந்து போகின்ற அளவுக்கு மாளிகை. மற்றொரு ஜோதி சேர்தலும் தெரிவ அன்றே தெரிசில தெரிந்த காட்சி நீரினால் இயன்ற என்ற நிழல் எழுகின்ற நீர்மை. பொன்னிற குனிவில் செங்கை குமரனே குளிர்வெண் திங்கள் கால்நிற கதிரின் கற்றை தெற்றிய ஆய காட்சி வால்நிற சரள பந்தர் மரகதம் நடுவன் வைத்த பால்நிற பறவை வைகும் பரமனை நிகர்ப்ப பாரர். பார்க்கடல்ல படுத்து இருக்கக்கூடிய பரந்தாமன் போல் அந்த கதிர்கள் காட்சி அளிக்கின்றன. அவரே சொல்றார்,
பால் நிற பறவை, பறவைனா கடல், பரமனை நிகர். அப்புறம் கோளளவு அரியேறு என்ன குடிசிலே கொள்ள நோக்காய் நாடு அவாம் மின்தோய் மாடத்து உம்பரு ஒரு நாகர் பாவை காலவார் உரையில் வாங்கும் கண்ணடி விசும்பில் கப்பி வாழலா விழுங்கி காலும் மதியினை நிகழ்த்த வண்ணம். சந்திரனை பிடித்த அந்த பாம்பு போல் இருள் பறந்து அந்த இடத்துல இருக்கிறது பால் என்று சொல்லுகிறார். கொற்றவான் சிலக்கை வீரார் கொடிமிடம் மாட குன்றை உற்றவாள் கழுத்தவான ஒட்டகம் அவற்றது உம்பர் செற்றிய மணிகள் என்ற சுடரினை செக்கரத்தின் கற்றையம் தளிர்கள் என்ன கவ்விய நிர்மிர்வ காண. ஒட்டகம் எப்படி இருப்பார்? வாகை வெஞ்சிலை கை வீரா மலர்குழல் மலர்த்த மாலை தோகையிட்ட தூமத்த அகில் புகை முழுதும் சுற்ற பெண்கள் சாம்பிராணி போட்டு இருக்கிறார்கள். வேக வெண்களிற்றின் வந்தோல் மெய்யுற போர்த்த செய்யல் பாகனின் பொலிந்து தோன்றும் பவள மாளிகை. தெய்யல் பாகனின் பொலிந்து தோன்றும் பவள மாளிகை. தெய்யல் பாகன்னா சிவபெருமான். சிவபெருமான் எப்படி சிவப்பாக இருக்கிறோ அதுபோல் இந்த மாளிகையின் சாம்பிராணி புகையெல்லாம் போட்டு அவ்வளவு பிரகாசமா இருக்கு. எப்படி ஒப்புடுறார் பாருங்க கம்பநாட்டார். இது யார் வாயில சொல்றார்? ராமர் சொல்றார். லட்சுமணனை பார்த்து. அப்புறம் காவலன் பயந்த வீர கார்முகர் களிரே சுத்த தேவத்தம் தச்சன் நீல காசினால் திருந்த செய்தது ஈவது தெரியா உள்ளத்து ராட்சதர் ஈட்டி வைத்த பாவ பண்டாரம் பாவங்களாகிய பொருட்குவியல் அல்ல செய்குன்றம் பலவும் பாராய். ஈட்டி வைத்து இவா எல்லாரும் சம்பாதிச்சு வச்சு உன்மார்க்கத்தில் சம்பாதிச்ச பொருள்கள் பாவ குன்றமா பொருள்களை எப்படி சொல்றாரு பாருங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கேள்விப்படுறேன். சேர்த்து வச்சது கூட பாவ குவியல். அதுதான் நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். பொருளை நம்ம சேர்க்க ஆரம்பிச்சோம், கொடுக்காமல் பாவத்தை சேர்க்கிறோம். சாப்பிடார் சொல்லுவார், நிறைய வரும் உனக்கு கொடுத்துடும், கையில வச்சுக்காது. ஆமா பணம் பாஷானம் அது சொல்லவே. நான் இங்கே தனியாக இருந்து நிர்வாகம் பண்ணுறதுனால பணத்தை கையில் வச்சு தொட மாட்டேன். பெரிய ஆத்துக்காரிக்கு இருந்தால் கையில் கொடுத்துடும். நம்மளே வச்சோம். ஆமாம் அது போச்சு. பணம் பாஷானம் வீட்டு எட்டை மட்டும் பாய், பணம் எங்கேயும் பாய். பணத்தை கொடுத்து எல்லாம் வாங்கலாம். அது என்ன பிரயோஜனம்? பெற்ற பெண்ணா வரும். பணத்தை கொடுத்து நிம்மதியை வாங்க முடியாது. உங்க எல்லாருக்கும் சொல்றேன், குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் சொல்லி கொடுங்கோ. சன்மார்க்கத்தில் சம்பாதி, நன்மார்க்கத்தில் செலவழி, வேற மார்க்கத்துக்கு போக. எனக்கு இப்போ அக்டோபர் மாதம் ருக்மணி கல்யாணம், துளசி கல்யாணம் பண்ண மனத்தோட அதுக்கு பணத்தை வச்சிருக்கேன். எனக்கு இந்த வருஷத்துக்கு கவலைப்படும், அடுத்த வருஷம் ருக்மணி கல்யாணத்துக்கு இப்போ கவலைப்படும், நல்லதுக்கு கவலைப்படும். அடுத்த மாதம் பட்டாபிஷேகம் பண்ணணுமே கவலைப்படும். எனக்கு புதுசா வேட்டியை வாங்கிக்கணும், எனக்கு புதுசா ஜிப்பாவை. நிறைய வேட்டி கிடக்கு, நிறைய ஜிப்பா இருக்கு. இனிமே இல்லை, இப்போ எந்த மேடையிலையும் ஜிப்பா போட்டு சொன்னா தான் கேட்க போறாங்க. ஒன்றும் கேட்க சொன்னாலும் கேட்க போறோம். பகவான் நாம சொல்லிட்டே இருக்கணும். எதுக்கு சம்பாத்தியம் பண்ணணும்? நல்லதுக்கு செலவிடாமல் பஜனை மரத்தில் செலவழிக்கணும். ஒரு ஏழை பொண்ணு கல்யாணத்துக்கு கேட்குறா, திரும்ப கல்யாணம் கொடு, கூரை புடவை கொடு, வேட்டியை கொடுன்னா இங்கே உபதேசம் பண்ணாதான் கிடைக்கும். யாராவது உங்களை மாதிரி ஒருத்தர் வந்து கரெக்டாக தான் கிடைக்கும். இப்போ பட்டாளத்துக்கு வேட்டியும் புடவையும் எடுக்கணும். சீவிலிபுத்தூர் நாராயணன் எப்படி கிடைக்கும்? ராமாயணம் ஆரம்பிக்கிற போது சொல்லி வச்சு நீர் எல்லாம் 9 மயில்கண் வேட்டி, 18 முழம் கூறு புடவை கொடுக்கணும் உபயோகமாக. நான் பட்டாளத்துக்கு வச்சுக்கிட்டு யாராவது வசதி இல்லாத கேட்பா கொடுத்து விடுறேன். ஃபோன் பண்ணுமோ அனுப்பிச்சுடுறோம். அவ்வளோதான். அவர்கிட்ட ஏற்கனவே சொல்லி இப்போ நாளைக்கு ஃபோன் பண்ணும். எப்போ பட்டாபிஷேகமா இந்த தேதி கொடுத்து அனுப்பிச்சுடுவோம். வர முடியல கொரியர் பண்ணிடுவோம். பிரமாதம்
அவள்கிட்ட போய் நீ வாங்கி விலை கொடுத்து வாங்கினா 18 முழம் புடவை 12,000. மாப்பிள்ளைக்கு மயிலுக்கன் ரேட்டு வேணும்னா 8,000. நான் அதை சுலபமாக கேட்குறேன். குழு பட்டாளத்தில் வச்சு சரியில்லா போன கொடுக்குறேன். அது சரி அவளுக்கு நான் கொடுக்குறேன், அதனால தான் அவள் கொடுக்குறேங்கிற வச்சு இனிமேல் நீ வேட்டியும் புடவை நீங்கள் எடுத்து வந்து நான் கட்டி என்ன செய்யணும், நிறைய நானே வச்சுட்டேன். இல்லை தெரிஞ்சுக்கணும். இல்லை பாவ குவியல்களை சேர்க்க கூடாது, பாவத்தை சேர்க்க கூடாது. பாவத்தை சேர்த்து என்ன முடியும்? பரம்பரைக்கு நல்லதல்லவே. புண்ணியத்தை சேருங்கள் பரம்பரைக்கு. பரம்பரைக்கு தர்மத்தை சொல்லிக் கொடுங்கள். இதை செய்யணும், அதை செய்யணும். யோஜனை பண்ண இந்த புண்ணியம் சொல்ற பாவ பண்டாரம் செய்குன்றம் பலவும் பாராய் பிணை மதர்த்தனைய நோக்கம் பாழ்பட குடியுண்டு அன்பின் துணைவரை பிரிந்த போது மருங்கியன துவளும் உள்ள பணம் அயிர்ப்பு எய்தும் அல்குல் பாவையர் பருவம் நோக்கும் கனவையில் குழுவின் நம்மை காண்கின்றனர் தம்மை காண. நாள் பெண்கள் சிறையில் வச்சிருக்கான் பல பெண்களை, தேவ பெண்கள். அந்த பெண்கள் நாள் மலர் தெரியல் மார்பா நம்பலம் காண்பான் மானத்து யாழ் மொழி தெரிவேறும் மைந்தரும் ஏறுகின்றனர் வாழ்வினி சமைந்து அன்றே என்று நகரையெல்லாம் பாழ்படுத்தி இரியல் போவார் ஒக்கின்ற பரிசு பாராய். பெருமையுடன் திரிந்து பெருமையுடையும் படி விட்டு நீங்கினார்கள். ராவணன் வானர சேனையை காண கோபுரத்துக்கு ஏறி வர கோபுரத்தில் இருக்கிற வானர சைன்யத்தை பார்க்கலாம். ராவணன் இன்னவாறு இலங்கை தன்னை இளையவர்க்கு ராமன் காட்டி சொன்னவா சொல்ல வண்ணம் அதிசயம் தோன்றும் காலை அன்னமாநகரின் வேந்தன் அரிகுல பெருமை காண்பான். அதுனா குரங்கு சென்னிவான் தடவும் செம்பல் கோபுரத்து உம்பர் சார்ந்தான். இங்க ராமன் லட்சுமணன் சொல்லிட்டு இருக்கிற போது அங்க ராவணன் வந்து நிற்கிறான். ஆமா கவடுக பொருத காய் களிர் அண்ணான் அவள் சுயத்தின் மலரம்பு உற வெம்பும் சுவடு பொருளில் தோள்கொடு அநேகம் கோடு தனி ஓர் குன்றென நின்றான். மரக்கிளை போல் நிற்பது போல் யானை நிற்பது போல் நிற்கிறான். சீதா பிராட்டியின் மீது மனம் வைத்திருப்பவர் என்று சொல்லுகிறார். பொலிந்ததாம் இனிது போர் எனலோடும் நலிந்த நங்கை எழிலால் வலி நாளும் மெலிந்த தோள்கள் வடமேருவின் மேலும் வலிந்து செல்ல இசை செல்லும் மனத்தான். பாருங்கள், நல்ல வலிமையாக இருந்தவன் மாற்றான் மனைவியான சீதையிடம் மனம் கொடுத்ததினால் இழைத்து போய் இப்பொழுது நிற்கிறான். அவள் மனம் செல்லும். செம்பொன் மௌலி சிகரங்கள் தயங்க அம்பொன் மேறு வரை கோபுரமாக வெம்பு காலினை விழுங்கிட மேல்நாள் உம்பர் மீதில் நிமிர் வாசுகி ஒத்தான். எப்படி இருக்கிறானா? ஆதிசேஷன் பாம்பு, அந்த வாசுகிங்கிற பாம்பை வச்சு கடையறதுக்கு வைத்தாள் இந்த மரத்து மேல, அது மாதிரி கோபுரத்தில் நிற்கிறான். யாரு? ராவணன். தக்க பூதம் அவை ஐந்தோடும் துண்ணிட்டு ஒக்க நின்ற திசை 9 ஒன்றும் பக்கம் நிழல் பரப்பி வியப்பால் நிற்க நின்ற குடை மீது விளங்க கைதலும் கவரி வீசிய காலால் நெய்த்து இருண்டு உயரும் நீழ்வரை மீனில் சத்தி வீழ் அருவியின் திரள் சார உத்திரீகம் நெடுமார்பின் உலாவ மேல அங்கவத்திரம் உத்திரீகம் அது உலா காற்றிலே உலாவுகிறது. பானகத்தின் உருப்பசி பாசத்தேன் அகத்திரு திலோத்தமை செவ்வாய் மேனகை குல அரம்பையர் யாரும் ஜானகிக்கு அழகு தந்து அயல் சார். என்ன பதம் போடுற? ரொம்ப ஊர்வசி மேனகை இருக்காளா சுத்தி. இவ அழகா இல்லையா? சீதையை பார்த்துட்டு ஜானகிக்கு இவ அழகு தந்தாளாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவ அழகா இல்லையங்கிறான். சீதை அழகா இருக்கான்னு சொல்றத விட சீதைக்கு இவன் தான் அழக கொடுத்துட்டாளாம். பாருங்க என்ன அழகான பதம். மேனகை குல அரம்பையர் யாரும் ஜானகிக்கு அழகு தந்து அயல் சார். அதனால இவாளதான் லட்சியம் இல்லையாம். வீழியின் கனீதழ் பனை மென்தோடு ஆழி வந்த அறமங்கேறு அஞ்ஞாற்று 7 2 பயின்றோர் சூழ் 2 படையும் முறை சுற்ற. இவ்வளவு பெண்கள் சுற்றி இருக்கார்.
எத்தனை பொம்மநாட்டி பாருங்க, 7 2 2 பல குடையும் 7 2 அப்புறம் 500 2 14,000 பேர். உடை படித்த பிறை முன்யெயிறு உள்வாழ் இடை படிந்த இளவெண் நிலா என நிலவி ஈன குடை படிந்தது ஒரு குன்றின் மேல் முழங்கா மழை படிந்தனைய தொங்கல் வயங்க ஓத நூல்கள் செவியின் வழி காதுல நல்லதெல்லாம் விழுந்து போக சீதை சீதை என ஆறுயிர் தேய அவன் சீதை சீதைன்னு அவன் உயிர் தேயறான். சீதையை சொல்லி சொல்லி நாத வீணை இசை நாரதன் அர்த்தம் வேத கீத அமுது அள்ளி வழங்க. நாரதர் எவ்வளவு வேத கீதம் பாடினாலும் அது இவன் காதல சீதை சீதைன்னு விழறது. அப்புறம் எப்படி வாழ்வான்? அவனே செய்வான். வெண்கரத்தர் அயில் வாழினர் இல்லோர் சங்கரர்க்கும் வலிசாயில வளர்த்தோர் அங்கு அரக்கர் சதகோடி அமைந்தோர் பொங்கு அறத்த விழியோர் புடைசூழ கல்லிடம் கை உலகம் கவர்கிற்போர் நம் இலங்கை முதலோர் நவையில்லோர் சொல்லில் அங்கு ஒரு சதகூடி தொடர்ந்தோர் வில்லிலங்கு படையோர் புடை விமன் வாரி இயங்குனர் விசும்பு படர்ந்தோர் வாரியங்கு மழையின் குரல்மானும் பேரி அங்கன் முருடும் ஆவுளி பட்கும் சூரியம் கடலில் என்று சுவைப்ப நஞ்சும் அஞ்சும் விழி நாகியர் நாண வஞ்சி அஞ்சும் இடை மங்கையர் வானத்து அம்சொல் இவன் சுவை அரம்பெயர் ஆடி பஞ்சமும் சிவனும் இவன் இசைப்பாட. சிவனும்னா நிகர் சமம்னு அர்த்தம். நஞ்சு கட்டி எரி கண்ணினர் நாம கஞ்சுகத்தார் கதை பற்றிய கையர் மஞ்சுகர் கூறு சொல்லினர் பல்வாய் கிஞ்சுகத்து கிரி ஒத்தனர் சுற்ற வாயாகிய முன் முறுக்கம் பல பக்க